ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் ZX CVT 1.2 லிட்டர் ஐவிடெக் இன்ஜினோட வேரியண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி யூஸ்க்கு மைலேஜ் பர்பஸாக வச்சு வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி. 2021 மாடலு ஃபஸ்ட் ஓனர் தான். வெறும் 31,500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் ரன் ஆயிருக்கு. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. மற்றபடி TN06 ரெஜிஸ்ட்ரேஷனு. நம்ம காரை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம காரோட கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதான் கீ, டிப்பிக்கல் ஹோண்டா கீ. உங்களுக்கு லாக்கு அன்லாக் மட்டும் வந்துடும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு கீழே ஃபாக் லைட் வந்துடுது. மற்றபடி காரோட பாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆகியிருக்கும். பட் மற்றபடி பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வாங்குனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணணும், இல்லை வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் வாங்கி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸுமே எல்லாமே ஃபுல்லாக கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது. ஸோ சர்வீஸ் பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம காரோட இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்டேரிங், ரவுண்டான ஸ்டேரிங் பாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கேஜ் கிளஸ்டர் தான். டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து வெறும் ஓடோமீட்டர் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டேரிங் பார் வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் மட்டும் வருது. ஸோ அதோட ஸ்பீடு ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் வருது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டு, பார்க்கிங் பிரேக்கு. ஸோ இது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பெரிய ஸ்டோரேஜ் இல்லை, சின்ன ஸ்டோரேஜ் தான். பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. சீட்டோட கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்ல சாஃப்டாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொஷின் எஃபெக்ட் இருக்குதுன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சன்ரூஃப். ஸோ இது ஃப்ரண்ட் மட்டும் தான் வரும், ரியர் வராது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எல்லாமே இதில் வந்துடுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் ரியர் மிரர், ஒரு சின்ன கப் ஹோல்டர் வந்துடுது. ஸோ ஏசிக்கு பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு கோல்டு ஐட்டம்ஸ் வைக்க யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட்டு, அதில் உங்களுக்கு காரோட மேனுவல் வந்துடுது. இது மற்ற 4 டோரோட கண்ட்ரோல், விண்டோ கண்ட்ரோல்ஸு, ஆட்டோ லாக்கு, அன்லாக்கு, அதுக்கான ஆப்ஷன்ஸு. ஓகே, நம்ம ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. இதில் இது பார்த்தீங்கன்னா அண்டர்டேக் சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு டனல் சென்டரில் பெருசாக இல்லாததுனால நல்ல 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் கிடையாது. செகண்ட் ரோக்கு உங்களுக்கு ஃப்ளாட் பெஞ்ச் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உட்காந்து பார்க்கறது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. விசிபிலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ கார் பிடிச்சிருக்கவங்க வந்து நேரில் பாருங்கள். நான் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். காரோட ஷோரூமோட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போடுறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.